முழுசாக கேட்டுட்டு போங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு, அதாவது மே 4ஆம் தேதி தேர்தலோட வாக்கு எல்லாம் சேகரித்து 108 இடத்துல டிவிக்கு தனித்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக பார்ட்டி ஜெயிச்சிருக்கு. அதாவது எந்த கூட்டணி இல்லாமல் இந்த மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்கு. அதனால் இன்னும் 18 இன்னும் இருக்குது, அதாவது 10 இன்னும் இருக்குது. ஸோ அது பாக்கிக்காக காங்கிரஸ் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிறாங்க. ஸோ டிவிக்காக இணையறதுக்கு அந்த விசிகாவும் சரி, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டுகெதர் அண்ட் ஹோல்ட் டு த தமிழ்நாடு டு லீட் தட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விஜய் டு லேர்ன் டு பாலிட்டிக்ஸ், நியூ ஜென்ரேஷன், த நியூ பாலிட்டிக்ஸ், நியூ திங்கிங். ஸோ நீங்கள்லாம் இதெல்லாம் சேர்த்து தான் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் எதுக்கும் ஹோப் விட்டுறாதீங்க. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா, ஸோ எத்தனை மாற்ற கட்சி இருக்காங்களோ, ஸோ டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ இருக்காங்களோ, ஸோ அந்த இருக்க தொண்டர்கள் எல்லாமே சரி, ஸோ இப்போது நீங்கள் ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் முடிஞ்சு போச்சு. இப்போது 108 இடத்துல முன்னிலை இருக்கிறது தாவேக்க மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல 10 இடத்துல காங்கிரஸ் முன்னணி வராங்க. ஸோ கை கொடுக்கறதுக்கு ஸோ விசிகா, இந்த பாமக, இந்த பாட்டாளி கட்சியோட தலைவரெல்லாம் கொஞ்சம், அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கொஞ்சம் மனசு வச்சுனாக்கா, இப்போது உங்களுக்கு அதிகாரம் தேவை, ஆட்சியில் அதிகாரம் தேவை. ஸோ ப்ளீஸ் நீங்கள்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணதான் இந்த கூட்டணி அமையும். ஸோ ப்ளீஸ் இந்த ரிக்வெஸ்ட் எதுக்குனாக்கா, அடுத்த ஜென்ரேஷன், இப்போ நீங்கள் டிஎம்கே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஏடிஎம்கே எதிர்பார்க்க முடியாது. அவங்களாம் இங்கே இல்லை, அதாவது எதிர்கட்சி கூட உட்காரத்துக்கு அவங்க தகுதி இல்லாமல் போயிட்டுங்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அவங்களே நம்பிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது தமிழ்நாடை, புது தமிழகத்தை, ஒரு புது சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுங்க. உங்களால் ஒரு மாற்றத்தை இன்னொரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுங்க. தளபதி பண்ண முடியாதுன்னு எதுவும் இல்லை, உங்களுக்கு அந்த மரியாதை கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் மக்களை டிவிக்கு அத்தனை பேர் நம்புகிறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர், அதாவது ரீஎலெக்ஷன் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டு ரீஎலெக்ஷன்ஸ்னாக்கா, கவர்னரோட ஆட்சி வந்துச்சுனாக்கா அசிங்கம். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் சரி, எதிர்கட்சி இல்லைன்னா சரி, இதெல்லாம் அசிங்கம் போயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டதுலாம் வேறு, டிஎம்கேவா டிவிகே சொல்லி இப்போ வந்து தமிழ்நாடு எந்த ஒரு இதுக்கும் போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் ஏடிஎம்கே இருக்க பிஜேபி அலையன்ஸ்ல இருந்தால் சரி, அங்கே உங்களுக்கு எதுவுமே அதிகாரம் கிடைக்க போதில்லை. டிஎம்கேல அலையன்ஸ் இருந்தாலும் சரி, அங்கே காங்கிரஸ் இருந்தாரு, காங்கிரஸே மொத்தம் வெளியே போகுது. ஸோ ப்ளீஸ் டுகெதர் டு ஹோல்ட் த ஹேண்ட் டு சிஎம் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். உங்களோட முடிவு தான் தமிழ்நாடோட முடிவு. ஸோ 10ஆம் தேதிக்குள்ளே இதை முடிக்கணும். ஸோ ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு என்ன எடுக்கலாம், நாளைக்கு பதிவு எடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் டுகெதர் ஹோல்ட் த ஹேண்ட், லீவ் டு தமிழ்நாடு நியூ ஜென்ரேஷன்.